மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும் கோவிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும் கோவிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி வழக்கானது தொடரப்பட்டது. இந்த நிலையில் வழக்கில் இணை ஆணையர் தாக்கல் செய்த அறிக்கை அதிருப்தி அளிக்கவில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. எந்தெந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு உள்ளது என மனுதாரர் கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற மட்டுமல்லாது இந்தியா முழுவதிலும் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போற கோயில். இந்த கோயில்ல கடந்த 2009ஆம் ஆண்டு கடைசியாக கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோட விதி. ஆனா பல்வேறு காரணங்களுக்காக இந்த கும்பாபிஷேகமான தள்ளி போனது. இந்நிலையில குவாரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உட்பட்ட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இதுல அந்த கோயிலை மீட்டு சொத்துக்காக மீனாட்சி அம்மன் கோயில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும் கோயிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் உயர்நீதி மதுரை அமர்வுல ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் அந்த உப கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கவும் கோயிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி இந்த பொதுநல மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்னைக்கு இந்த வழக்கானது நீதிபதி அனிதா சுமந்த் அதேமாரி குமரப்பன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்திருக்கேன். மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையர் தரப்புல அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில அதனை பார்த்த நீதிபதிகள் இணை ஆணையரோட அறிக்கை திருப்தி அளிக்கல அப்படின்னு சொல்லி அதிருப்தி தெரிவிச்சாங்க. கோவில் நிர்வாகம் தரப்புல மனுதாரர் எந்தெந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு உள்ளது என கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு நீதிபதிகள் மனுதாரர் குறிப்பிட்டு சொன்னால்தான் தெரியுமா, கோவில்ல சொத்தாவணங்கள் உங்களிடம் இருக்கையில் நீங்களே அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கலாமேன்னு தெரிவித்ததோடு இல்லாம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களில் உள்ள சொத்துக்கள் தொடர்பாக ஆவண பதிவேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மன் கோவில்ல பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கடை வீதிகளை சுத்தி உள்ள இடங்களே கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் அளவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா ஏற்கனவே முன்பே இணை ஆணையருக்கு அந்த தகவல் எல்லாமே கிடைச்சிருந்தது. இந்நிலையில மனுதாரர் குறிப்பிட்டா மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்புல எந்தெந்த இடத்துல ஆக்கிரமிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கோவில் தரப்புல கேள்வி கேட்டதுல நீதிபதிகள் கோபம் அடைஞ்சு அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவண பதிவேடுகளை அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலோட மற்றும் அந்த உப கோயில்களில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான ஆவண பதிவேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுதான் தற்போது இந்த வழக்கை 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.